கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிட்காயின் மைனிங் வந்து கம்ப்யூட்டரில் எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜிபியூ பேஸ் பண்ணி ரிவார்டு வந்து கிடைக்கும். இருந்தாலும் கிரிப்டோ மைனிங் லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான், கிரிப்டோ மைனிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ப்ராஃபிட்டபிள் கிடையாது. மேபி இந்த புல் ரன் டைமோ ஆர் அந்த டைமோ மேபி எதுவும் ஒரு மைனர் ரிவார்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் மைன் பண்ணுற காயின் ஃப்யூச்சரில் 10x 20x ஆர் அதை விட அதிகமாக ஒரு ஹியூஜாக போச்சுன்னா அது வந்து ஒரு நல்லது ரிட்டனாக இருக்கும். மற்றபடி மைனிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ப்ராஃபிட்டபிள் இல்லை. இருந்தாலும் இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம பிசியில் நம்ம எப்படி வந்து பிட்காயின் மைன் பண்ணலான்னு வந்து பார்ப்போம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம சூஸ் பண்ணுற சைட் என்ன மைனிங் பூல் அப்படின்னா நைஸ்கேஷ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பாப்புலர் மைனிங் பூல். ஸோ நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சைட்டு தான். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன காயினில் அதிகமாக ரிவார்டு வருதோ ஆட்டோமேட்டிக்காக அந்த காயினை சூஸ் பண்ணி மைன் பண்ணோம். அதுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு ஈக்குவலாக நமக்கு வந்து பிட்காயினாக வந்து நம்ம வேலெட்டில் வந்து ஆட் ஆகும். ஸோ லேட்டர் நம்ம வந்து பிட்காயினாக கன்வெர்ட் பண்ணி நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட். ஸோ மற்ற மைனிங் பூல்லாம் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் காயின் தான் வந்து மைன் ஆகும், அதில் வர ரிவார்டு தான். ஏன்னா சில நேரங்களில் ஒரு சில காயின் நல்ல ரிவார்டு கொடுக்கும், அடுத்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகும். இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த காயினில் நல்ல ரிவார்டு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காயினை எடுத்து மைன் பண்ணிக்கிடும். ரிவார்டு வந்து நம்ம பிட்காயினாக வரும். ஸோ அதை நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒன் ஆஃப் தி ஒரு டாப் அண்ட் பெஸ்ட் மைனிங் பூல் அப்படின்னு சொல்லிக்கலாம் நைஸ்கேஷ். ஸோ இதில் நம்ம பிட்காயின் ஏர்ன் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் தான் இதில் வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட் நைஸ்கேஷில் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள், ஒரு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க, ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் மைனிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரியா? அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் மைனிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா மைனிங் அட்ரஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா, மைனிங் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இந்த மைனிங் அட்ரஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ண விட்டுட்டாலே போதும், உங்களுக்கு வந்து மைனிங் வந்து ரன் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, டவுன்லோட் மைனர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் வந்து குயிக் மைனர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆப்டிமல் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், இந்த அட்ரஸை மட்டும் பேஸ்ட் பண்ணால் போதும். ஸோ இதில் போய் இந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்ஸ்டால் ஆகும். சரியா? இந்த மாதிரி வந்து வரும். ஸோ இதை நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நீங்கள் ஒன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மைனிங் அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த மைனிங் அட்ரஸை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லோகோவோட க்ரியேட் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் இதை ரன் பண்ண விடணும் அப்படின்னா என்னென்னா, ஜஸ்ட் வந்து அதை டபுள் கிளிக் பண்ணி எஸ்ன்னு மட்டும் கொடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். சரியா? இதில் வந்து ஸ்டார்ட் ஆட்டோமேட்டிக் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆயிரும். ஸோ கொடுக்கல அப்படின்னா நீங்கள் மேனுவலாக ரன் பண்ணணும். ஸோ இப்போ என்ன ஆகும், மைனிங் ஆக தொடங்கியாச்சு. ஸோ அவ்வளோதான், சிம்பிள் ஸ்டெப். நைஸ்கேஷை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நம்மளோட அட்ரஸை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டா போதும், ரன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னா, இதில் மைனிங் இதில் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரீஃப்ரெஷ் பண்ணதும் இல்லை க்ரீன் கலர் ஸோன் ஆச்சு அப்படின்னா ரன் ஆக தொடங்கியாச்சுன்னு அர்த்தம். ஸோ என்னோடய பிசி வந்து கனெக்ட் ஆகிடுச்சு, ரன் ஆக தொடங்கியாச்சு. சரியா? ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். இதில் நீங்கள் வந்து உங்களோட பிசி கெப்பாசிட்டிக்கு தகுந்த அளவுக்கு, கரண்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்பீடு வச்சுக்கலாம். இதில் வந்து இதோ இருக்குது பாருங்கள், மீடியம், ஹை, லைட். அதாவது லோ ஜிபி பவர் எடுக்கணுமா, ஹை பவர் எடுக்கணுமா, மீடியம். நான் வந்து மீடியம் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ரிவார்டு வரும். ஸோ நான் இது வந்து இப்போ தான் செக் பண்ணியிருக்கேன். ஸோ லோ அமௌண்ட் பிடிசி தான் இப்போ வரைக்கும் ரிவார்டு ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ ஓரளவுக்கு ரிசீவ் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேங்க் அக்கௌண்ட் வேலெட் இல்லை டாப்பில் இருக்கு பாருங்கள், இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ ஓரளவு டீசெண்டான அமௌண்ட் வந்த பிறகு நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணி நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதான் கைஸ் ப்ரொசீஜர். ஸோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்யூச்சரில் உங்களுக்கு எப்போவாது தேவைப்பட்டு அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.